நான் யாருக்கும் போட்டி இல்லை. எனக்கு நானே போட்டிதான். விஜய் ஒன்றும் அண்ணாமலை அல்ல. அவரை விட பாப்புலர். விஜயை பாஜகவுடன் கனெக்ஷன் செய்ய முயற்சிப்பார்கள். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. விஜய் ஒன்றும் அண்ணாமலை இல்லை என்று, அண்ணாமலையை விட விஜய் பாப்புலர் என்றும், அண்ணாமலைக்கு அரசியலுக்கும் வருவதற்கு முன்பே விஜய் அரசியலுக்கு அடித்தளம் இட்டவர் என்றும், எனவே அண்ணாமலையை எதிர்த்து அரசியல் செய்வது போல் விஜயை எதிர்த்து இவ்வளவு எளிதாக அரசியல் செய்ய முடியாது என்று பத்திரிகையாளர் டி.என். ரகு சமீபத்தில் அளித்த பேட்டியில் தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வரை திமுக சவாலாகவும் சிம்ம சொப்பனமாகவும் இருந்தவர் அண்ணாமலை மட்டுமே. திமுகவை எதிர்ப்பது பட்டி தட்டி எங்கும் சார்ந்தவர் அண்ணாமலைதான் என்பதும், அது மட்டுமின்றி பாஜக என்ற ஒரு கட்சியே இருப்பது தெரியாமல் இருந்த மக்களுக்கு அப்படி ஒரு கட்சி இருக்கின்றது என்று மக்கள் மத்தியில் அறிமுகம் செய்து வைத்தவர் அண்ணாமலைதான் என்பது குறிப்பிடத்தக்கது. எந்தவிதமான சினிமா வெளிச்சமும் இன்றி, அரசியல் பின்புலம் இல்லாமல் திடீரென அரசியலுக்கு வந்து தமிழக அரசியலில் பரபரப்பு ஏற்படுத்தியவர் அண்ணாமலை. தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலையை தூக்கி எறிந்ததும் பாஜகவின் மூத்த தலைவர்கள் விட அதிகம் சந்தோஷப்பட்டது திமுக தான். ஒரு வழியாக இனி அண்ணாமலையின் தொல்லை முடிந்துவிட்டது என்றுதான் நினைத்தார்கள். அது கிட்டத்தட்ட உண்மையும் கூட என்பது அண்ணாமலை அமைதியாக இருப்பதிலிருந்தே தெரிந்துவிட்டது. ஆனால் அண்ணாமலையை மிக எளிதாக பதவியில் இருந்து தூக்கியது போல் விஜயை அவ்வளவு சீக்கிரமாக திமுக ஒதுக்கிவிட முடியாது. ஏனென்றால் விஜய் 5 ஆண்டுகளுக்கு முன்பே அரசியலுக்கு வரப்போவதை திட்டமிட்டு நற்பணி இயக்கம் என்ற பெயரில் மக்கள் சேவை செய்து, புத்தகம் முதல் மருத்துவமனை வரை மக்கள் சேவை செய்து, உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு தன்னுடைய அரசியல் இருப்பை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது அரசியல் கட்சியும் ஆரம்பித்து அவருக்கு கிட்டத்தட்ட 20% வாக்குகள் இருப்பதாகவும் கூறப்பட்ட நிலையில், அண்ணாமலையை விட பல மடங்கு திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக விஜய் இருப்பார் என்றுதான் கூறப்பட்டு வருகிறது. விஜய் ஒன்று அண்ணாமலை இல்லை. அண்ணாமலையை கிட்டத்தட்ட அரசியலிலிருந்து ஒதுங்கியது போல் விஜயை அவ்வளவு சீக்கிரமாக ஒதுக்க முடியாது. திமுக தலைவர்கள் அண்ணாமலையின் பெயரை சொல்லி அவருக்கு புகழை தேடி தரக்கூட விரும்பாமல் இருந்தார்கள். ஆனால் விஜயின் பெயரை அவ்வாறு சொல்லாமல் இருக்க முடியாது. கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது எப்படி மோடி எதிர்ப்பு என்ற ஒரே புள்ளியில் திமுக வெற்றி பெற்றது போல், இப்பொழுதைக்கு திமுக எதிர்ப்பாக தமிழக வெற்றிக் கழகம், அதிமுக கூட்டணி மற்றும் சீமான் கூட்டணி என 3 கூட்டணிகள் உள்ளன. இந்த 3 கூட்டணிகளில் யாரை தன்னுடைய முதல் எதிரியாக பார்க்க வேண்டும் என்பதனை திமுக தான் முடிவு செய்ய வேண்டும். அந்த தகுதியில் விஜய்க்கு வந்துவிட்டதாகவும் தெரிகிறது. எனவே திமுகவினர் வரும் நாட்களில் விஜயைத்தான் அதிகம் விமர்சனம் செய்ய முயற்சி செய்வார்கள். அது மட்டுமின்றி இவரை பாஜக எதிர்ப்பு ஓட்டுக்களை மொத்தமாக திமுக அள்ளி வந்தது. கிட்டத்தட்ட 10 முதல் 15% வரை அந்த கூட்டணிக்கு எளிதாக இந்த வாக்குகள் கிடைத்தது. ஆனால் பாஜகவுக்கு தன் எதிரி என்று விஜய் பிரகடனப்படுத்தி வருவதால் அந்த வாக்குகள் தற்போது பிரிகிறது. எனவே பாஜகவுடன் விஜய் தொடர்புபடுத்தி வைக்க திமுக முயற்சி செய்யும் என்றும், பாஜகவின் பி டீம் தான் விஜய் என்றும் மக்களை நம்ப வைக்கும் அளவுக்கு பிரச்சாரம் இருக்கும் என்று பத்திரிகையாளர் டி.என். ரகு தெரிவித்துள்ளார். எனவே வரும் தேர்தலில் திமுகவுக்கு சவாலாக இருப்பது விஜயா அல்லது எடப்பாடி பழனிசாமியா என்பதனை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.